லலிதா ஜுவல்லர்ஸில் நகை வாங்கியிருப்போம். பட் இப்போ லலிதா ஜுவல்லர்ஸோட பார்ட்னராக நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அதோட ஐபிஓ வந்திருக்கு. அது அப்ளை பண்ணாமல் வேணாமன்ட்டு ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். லலிதா ஜுவல்லரி வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் 61 ஸ்டோர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 10 நியூ ஸ்டோர்ஸும் ஆட் பண்ண போறாங்க. கோல்டு, சில்வர், ஜுவல்லரி எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ரீஜனல் பிரசன்ஸ் சவுத் இந்தியாவில் நல்லா இருக்கு. அவங்க குவாலிட்டி, கிராஃப்ட்மேன்ஷிப், ஒரிஜினல் டிசைன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய பிளஸ். ஐபிஓ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 19 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. லிஸ்டிங் டேட் வந்து 24 ஆகஸ்ட். ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபா ஒரு ஷேருக்கு. பிரைஸ் பேண்ட் வந்து 190 201 ரூபா. ஒரு லாட்டுக்கு 74 ஷேர் இருக்கு. டோட்டல் சைஸ் ஆஃப் ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா 1700 கோடி. அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா 1200 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 500 கோடி. கம்பெனியோட இன்கம் 2024ல 16800 கோடி. அதுவே 2 வருஷத்துல 25000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2024ல 360 கோடி, 2025ல 365 கோடி, 2026ல 1009 கோடி. ஸோ கம்பெனி 2024ல இருந்து 25 வரைக்கும் ரொம்ப பெருசா ப்ராஃபிட்ஸ் வரல. 25ல இருந்து 26ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்களோட இன்கம் வந்து 25000 கோடி. பட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி தான். மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 4% மட்டும் தான். அவங்களோட காம்படிட்டர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7% மார்ஜின் வரைக்கும் இருக்கு. ROE வந்து பாத்தீங்கன்னா 41, ROCE வந்து 42%. இதெல்லாம் 2026 உண்டான ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் இயர்ல என்ன ப்ராஃபிட்ஸ் தராங்கன்ட்டு. அதை வச்சு தான் நம்ம கரெக்டான ROE, ROCE நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.53. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்ற கம்பெனிஸ்ல பார்க்கும்போது 0.6, 0.9 வரைக்கும் இருக்கு. அவங்களுக்கு கம்பெனி எதுக்காக இந்த ஐபிஓ வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, புதுசா 10 ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க. அதோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஒரு 34 கோடி செலவு பண்ணுவாங்க. அந்த 10 ஸ்டோர்ஸ்க்கு தேவையான ஜுவல்ஸ் அதுலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 998 கோடி செலவு பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி வந்து நல்ல எக்ஸ்பேன்ஷன் மோட்ல இருக்காங்க. அதோட கரண்ட் EPS வந்து பார்த்தீங்கன்னா 20.2, அதோட P ரேஷியோ வந்து 9.95. ஐபிஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11.14 ஆயிடும். ஐபிஓ பிரைஸ் வந்து 190 201 ரூபா வரைக்கும் இருக்கு. இந்த இஷ்யூ வந்து கரெக்டாக ப்ரைஸாக இருக்குது. இந்த ஐபிஓ கரண்ட் கிரீ மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 26 ரூபா. 13% லிஸ்டிங் கெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ணுறவங்க 3rd டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோ மறுபடியும் வந்து பாருங்க. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் இதே 1000 கோடி இந்த வருஷமும் ப்ராஃபிட்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா கம்பெனி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டர்முக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.